Hi, this is Narmada from Vista Academy Erode. Time and work அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் செயின் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். இந்த கான்செப்ட்டுக்கு நமக்கு மெயினாக ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். P1 D1 H1 divided by P2 D2 H2 equal to W1 by W2 அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் P1 அப்படின்னா என்ன? P1 P2 அப்படிங்கிறது ஒன்னே தான். P அப்படின்னாவே என்னன்னா நம்பர் ஆஃப் பர்சன் அப்படிங்கிற மீனிங். அதுவே D அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. H அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஹார்ஸ். W1 அப்படிங்கிறது அவங்க பண்ற ஒர்க், எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்றது. இப்போ இதை பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If 15 women can type a 1620 pages in 6 days working 2 hours per day, how many women would be required to type 2700 pages working 4 hours per day for 3 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே P1 D1 H1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் கொடுத்துருக்கிறது P2 D2 H2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ P1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன் டினோட் பண்ணுதுங்களா? அப்போ 15 women. அடுத்தது D1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ எவ்வளோ டேஸ் இருக்கு? 6 டேஸ். அடுத்தது H1 அப்படிங்கிறது ஹார்ஸ். அப்போ 2 ஹார்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? W1 ஒர்க் கொடுத்துருக்காங்களா? ஒர்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1620 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒர்க் 2 அது என்ன கொடுத்துருக்காங்க? 2700 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P2 how many persons how many women கேட்கறதால அப்போ P2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் D2 என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் டேட்டால டேஸ் பார்த்தீங்கன்னா 3 டேஸ். அப்போ ஹார்ஸ் வந்து H2 எவ்வளோ இருக்கு? 4 ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டா இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலால இப்போ அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? P1 அப்படிங்கிறது 15 இன்டூ D1 அப்படிங்கிறது டேஸ் 6 டேஸ் இன்டூ H1 அப்படிங்கிறது 2 டிவைடட் பை P2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. D2 அப்படிங்கிறது 3 இன்டூ H2 அப்படிங்கிறது 4 ஈக்குவல் டு W1 பை W2ங்களா? அப்போ W1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒர்க். இப்போ 1620 நெக்ஸ்ட் 2700. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு P2 கிடைச்சிரும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 9 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 8 9s are 72. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 9s are 27 0 அப்படின்னு வருங்களா? அதுக்கடுத்து மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாம். 6 18 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6 30 அப்படின்னு வருங்களா? அப்போ இங்கே 3 5 அப்படின்னு இருக்கு. இனி இதை கேன்சல் பண்ணி பாருங்க. இதை கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணா இங்கே 2 இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணா 3ன்னு வருங்களா? அப்போ இங்கே இருக்கிற 3 இங்கே இருக்கிற 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கு? 5 பை P2 அப்படின்னு இருக்கு. இங்க வந்து எதுவுமே ரிமைனிங் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா? இப்போ டிவைடட் பை 5. அப்போ P2 ஈக்குவல் டு என்ன? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்களா? இப்போ P2 ஈக்குவல் டு 25. இப்போ 25 உமன் தேவை. 2700 பேஜஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா 25 உமன் தேவை அப்படிங்கிறத இந்த கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 39% கேன் ரிப்பேர் a road in 12 days working 5 hours per day. In how many days will 30% working 6 hours per day complete the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் P1 வந்து 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 டேஸ் அப்படிங்கிறது டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ D1 வந்து 12 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹார்ஸும் கொடுத்துட்டாங்க. 5 ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 30%. அப்போ P2வும் கொடுத்துருக்காங்க 30%. நெக்ஸ்ட் 6 ஹார்ஸ். அப்போ ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க 6 ஹார்ஸ் அப்படின்னு. டி என்ன கொடுத்துருக்காங்க? அதான் கேட்குறாங்க நம்மள. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஆனால் இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னன்னே கொடுக்கல. இந்த மாதிரி கொஷினில் ஒர்க் கொடுக்காம இருக்கலாம். இல்லை ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை டேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ அப்படி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா 1 by 1 ஒன்னு தான் இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா என்னன்னு மாறிடும்? P1 D1 H1 ஈக்குவல் டு P2 D2 H2 அப்படின்னு ஆயிரும். ஏன்னா இது இந்த சைடு வந்துருங்களா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது P1 D1 H1 ஈக்குவல் டு P2 D2 H2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த டேட்டாஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. இப்போ 39 இன்டூ டி பார்த்தீங்கன்னா 12 டேஸ் இன்டூ ஹார்ஸ் 5 ஹார்ஸ் ஈக்குவல் டு P2 வந்து 30 இன்டூ டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க.
அப்போ H2 அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 6 are 6 2 6 are 12 அப்படின்னு கிடைக்கும். 1 5s are 5 6 5s are 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ 2 3s are 6 அப்படின்னு வரும். அப்போ இது 1 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி என்னதான் இருக்குது 13 மட்டும் தான் இருக்குங்களா. அப்போ x = 13. அவங்க என்ன கேட்டிருக்காங்க how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 13 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமாக இதோட எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு, அதையும் பாருங்க. இதையும் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒர்க் அவுட் சம்ஸ்லாம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்களும் எக்ஸ்ட்ரா இதை பேஸ் பண்ண சம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.